இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆஹ் அதாவது could you please explain about the enlightened day of பகவான் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அவரோட என்லைட்மெண்ட்டை பத்தி சொல்றதுக்கெல்லாம் நமக்கு அந்த அளவுக்கு நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கணும் முதல்ல, இல்லையா? ஸோ எனக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் மேலோட்டமான சில விஷயங்கள் தெரியும். அதாவது பகவான் ஓஷோ தன்னோட 21வது வயசுல ஞானம் அடைகிறாரு. இன்னொன்று, நீங்க பகவான் அவரை சொல்லியிருக்கிறது என்னோட ரொம்ப ஆழமா கனெக்ட் ஆகுது. ஏன்னா எனக்கு அவர் ஓஷோ அப்படின்னு சொல்றதை விட பகவான் அப்படின்னு சொல்லி தான் நான் அவர் கூட நான் கனெக்ட் ஆகிறது அந்த பகவான்கிற வார்த்தையால் தான். அதை நீங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கும். அவரோட 21வது வயசுல அவரு ஞானம் அடைகிறாரு. அதன் பிறகும் ஒரு காலேஜ் போய் படிக்கிறாரு. அப்புறம் ப்ரொஃபஸரா வேலை செய்யறாரு. அதுக்கப்புறம் தான் அதுக்கு நடுவுலயே அவர் நிறைய சொற்பொழிவுகள்லாம் கொடுக்குறாரு. அப்போ என்லைட்மெண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்லைட்மெண்ட்னா என்னவா இருக்கும் அப்படின்னு என்னோட புரிதல்ல இருந்து சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப அது எப்படின்னு தெரியாது. பட் அது என்லைட்மெண்ட் ஆனவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப உணர்வு கூர்மை. அதாவது உங்களோட சென்சிட்டிவிட்டி இப்படியே ஷார்ப் ஆயிட்டே போய் ஒரு கட்டத்துல அதோட உச்சபட்சம் அவ்வளோ சென்சிட்டிவ் ஆகுறது, அவ்வளோ உங்களுடைய உணர்வு அவ்வளோ கூர்மை ஆகுறது, தன்னை சுத்தி இருக்க எல்லா விஷயங்களையுமே உணர முடிகிறது. அதுதான் என்லைட்மெண்ட்ன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு இது. பட் அதை பத்தி எனக்கு பெருசா தெரியாது. அப்புறம் இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க, என்னோட பழைய வீடியோ ஓஷோட ஐ எம் ரிச் மென்ஸ் குருன்னு இருக்கும். அதை பத்தி ஓஷோ சொன்னதை பத்தி ஒரு சின்ன ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதுல இருந்து ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருக்காரு. எனக்கு என்னமோ மனதால் செல்வந்தன் இல்லாத ஒருவனால் இறையுணர்வை சிந்திக்க முடியாது என்று சொல்லி இருக்க வாய்ப்புள்ளது. செல்வம் என்பது புறச்சூழலை மையப்படுத்தி இல்லை என்று ஓஷோ ஐயாவிற்கு தெரியும். தவறு இருந்தால் மன்னிக்கவும் தோழர்னு போட்டிருக்காரு. அப்படி இல்லைங்கய்யா. இது எப்படின்னா, இது உண்மையாவே பணம் இருக்க, அதாவது இந்த வாழ்க்கையில பெரிய பணக்காரனா இருக்கணும்னு தேவையில்லை. ஆனா அவனுடைய அடிப்படை தேவைகள் எல்லாமே ஃபுல்ஃபில்லா இருக்கணும். அதுக்காக அவன் போராட வேண்டிய தேவை இருக்காது. அந்த மாதிரி இருக்கிற ஒருவனாலதான் தியானத்தை பத்தி சிந்திக்கவே முடியும். அததான் ஓஷோ சொல்றாரு. ஏன்னா ஓஷோ சொல்றதுதான், தியானம்ங்கிறது உண்மையாவே ஒரு லக்ஸரியான ஒரு விஷயம். ஆமா தானே? நமக்கு இதுக்கும் மேல என்ன வாழ்க்கையில இருக்குன்னு ஒருத்தர் தேடும் போதுதான் ஆன்மீகம்ங்கிறது அங்க வருது. அப்ப வெஸ்டர்ன்ஸ் ஏன் அதிகமா ஓஷோ கிட்ட வந்தாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில எல்லாத்தையுமே பார்த்துட்டாங்க. அவங்க வாழ்க்கையில, ஏன்னா அவங்களுக்கு பணம் மட்டும் இல்ல, வாழ்றதுக்கு அத்தனை சுதந்திரமும் அவங்க நாட்டுல இருக்கு. ஸோ அவங்க வாழ்க்கையில எல்லாத்தையுமே பார்த்துட்டு இதுக்கும் மேல வாழ்க்கையில என்ன இருக்கு, ஏன்னா அவங்க எல்லாம் கொஞ்சம் அட்வென்ச்சரை தேடி போடுற ஒரு ஆளுங்க. அதனால இதுக்கும் மேல வாழ்க்கையில என்ன இருக்குன்னு தேடும் போதுதான் இந்த மாதிரி ஒரு மனமற்ற நிலை இருக்கு. ஏன்னா அவன் மனதுல அதோட பீக்ல போய் வாழ்ந்துட்டான், மனம் போனபடி வாழ்ந்துட்டான். அது மனம் என்னெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் வாழ்ந்து பார்த்துட்டான். அப்படிங்கும்போது மனம் இல்லாத ஒரு நிலை இருக்கு அப்படிங்கிறது அவனுக்கு தெரிய வரும்போது உடனே அவனுக்கு இந்த ஆன்மீகத்து மேல ஈர்ப்பு வருது. அப்படிதான் அவங்க ஓஷோ தேடி வராங்க. அது மாதிரி அடிப்படை வசதி கூட நிறைவேற அவங்களுக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பா அவனால தியானத்தை பத்தி சிந்திக்கவே முடியாது. அதே போல பாத்தீங்கன்னா இது மனசளவுல செல்வந்தன்னு சொல்லி நாம
அதுவும் ஒரு வகையில உண்மைதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து ஆனா பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அடிப்படை தேவைகள் வந்து பூர்த்தி ஆயிருக்கணும். அதுக்கு எந்த போராட்டமும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறவனால தான் ஆன்மீகத்துல பயணிக்க முடியும். இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனதாள செல்வந்தன் சொல்லிட்டு, ஆ நான் நெறைய பேரு ஓஷோல டிசேபிளே பார்த்துருக்கேன். அவங்க வந்து ரொம்ப வறுமையான சூழ்நிலையில குழந்தையில வளர்ந்துருப்பாங்க. ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல நிலையில தான் இருப்பாங்க. ஆனாலும் அவங்களால ஒரு உணவ கூட மத்தவங்களோட பகிர்ந்துக்க முடியாது. அத நான் பார்த்துருக்கேன். ஏன்னா, மனசார வந்து அவங்க வந்து அத ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. இல்ல மனசார வந்து சாப்பாடு போட மாட்டாங்க. அது ஏன்னா அவங்க இளமையில வந்து அனுபவிச்ச அந்த வறுமை, சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து அவங்களோட மைண்ட் பேட்டர்ன் வந்து அந்த மாரி இருக்கும். அதனால மனதாள செல்வந்தன் அப்படிங்கிறதும் வந்து ஒரு வகையில இதுதான். ஏன்னா, நீங்க பாஸ்ட் லைஃப்ல நீங்க வந்து ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு வாழ்க்கைய என் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் வாழ்ந்து அனுபவிச்சுட்டீங்கன்னா, அத நீங்க கடந்து வந்துருவீங்க. அப்படி முழுசா வாழ்ந்தீங்கன்னா, அத நீங்க கடந்து வந்துருவீங்க. அப்படி கடந்து வரும்போது, இந்த பிறவியில வந்து அது உங்களுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்த ஏற்படுத்த முடியாது. எத வச்சு சொல்றேன் அப்படின்னா, ஆ இப்ப அதுக்கு எதிர்மாறான ஒரு உதாரணம் மூலமா இத பார்க்கலாம். அம் அதாவது ஒருத்தர் வந்து போன பிறவியில ஒரு பெரிய கோடீஸ்வரனா இருந்திருக்காரு. அவர் வந்து கொஞ்சம் வயதானோன தன் குழந்தைகளுக்கு வந்து தன்னோட சொத்தெல்லாம் எழுதி குடுத்துட்டாரு. எழுதி குடுத்தோனே என்னாச்சு, இந்த காலத்திலேயே அது நெறைய இடங்கள்ல நடக்குது. எழுதி குடுத்தோன அவங்க பிள்ளைங்க வந்து யாருமே அவர பார்க்காம, சொத்த மட்டும் வாங்கிட்டு வெளியில தொரத்தி விட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, கடைசி காலத்துல அவரு அவ்ளோ செல்வ செழிப்பா வாழ்ந்த ஒருத்தர் வந்து கடைசி காலத்துல வந்து பிச்சை எடுத்து சாப்பிடுற மாரி வந்து ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாரு. அப்போ அந்த ஆன்மா வந்து எவ்ளோ வேதனைப்படும் இல்லையா? அப்ப அப்படியே இருந்து இறந்தும் போயிடுறாருன்னு வைங்க. அப்போ அந்த ஆன்மா இறக்குற தருவாயில எவ்ளோ வேதனைப்பட்டிருக்கும். அதோட பழைய வாழ்க்கையெல்லாம் நெனச்சு பார்த்திருக்கும். இப்ப இந்த மாரி நிலைமையும் நெனச்சு பார்த்து எவ்ளோ வேதனைப்பட்டு இறந்திருக்கும் இல்லையா? அப்ப என்ன ஆகும்னா, இவரு அடுத்த பிறவியில என்ன பண்ணுவாருன்னா, அப்பயும் ஓரளவு வசதியாவே இருக்காருன்னு வைங்களேன். 5 பைசா யாருக்கும் தரமாட்டாரு. கட்ன பொண்டாட்டியும் நம்ப மாட்டாரு. பெத்த பிள்ளைங்களையும் நம்ப மாட்டாரு. யார நம்பியும் 5 பைசா கூட தரமாட்டாரு. இந்த மைண்ட் பேட்டர்ன் வந்து ஏன் அப்படின்னு அவருக்கும் புரியாது. அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அது புரியாது. ஆனா, அவரு உள்ள ஆழமா பார்த்தோம்னா, இந்த விஷயம் அவரோட பாஸ்ட் லைஃபோட இம்பாக்ட் வந்து இந்த லைஃப்ல இருக்கும். இதே மாதிரி தான் நம்மளுடைய மேன்மையான குணங்களுக்கும் பொருந்தும். அதேபோல செல்வந்தன் நீங்க சொல்றீங்க இல்லையா? மனதளவுல செல்வந்தன். அதுவும் சில பேர் ரொம்ப மிடில் கிளாஸா தான் இருப்பாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, மனசளவுல வந்து பெரிய கோடீஸ்வரனா இருப்பாங்க. என்னன்னா, அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க. அ அதாவது தன்கிட்ட என்ன இருக்கோ, அதுல முழு நிறைவா இருப்பாங்க. உண்மையா அதுவும் உண்மைதான். அந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து ஓஷோவ நெருங்கி வர முடியும். அவன் என்னன்னா பாஸ்ட் லைஃப்லயே எல்லாத்தையும் அதாவது ஒரு விஷயத்த நீங்க ஒரு விஷயத்துக்காக உங்க மனசு ஏங்குச்சு அப்படின்னா, நீங்க வந்து அத கடந்து வர முடியாது. ஆனா, அந்த விஷயத்த நீங்க முழுமையா வாழ்ந்து, அத முழுசா அனுபவிச்சிருந்தா தான். இப்ப ஒண்ணும் இல்ல. எனக்கு வந்து சின்ன வயசுல போதுமான சாப்பாடு கிடைக்கல, இல்ல விதவிதமான ஸ்நாக்ஸ் கிடைக்கல அப்படின்னா, அப்போ அந்த கிடைச்சதுக்கு பிறகு சுகர் வந்துரும். அது வேற விஷயம். ஆனா கிடைச்சதுக்கு அப்புறம் அத வந்து முழுசா அத வந்து அவனுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி சாப்பிட்டு அத அனுபவிச்சான்னா, ஆனா அப்படி நீங்க பாருங்களேன், அப்படி இருந்தாலும் அவனுக்கு அந்த சின்ன வயசுல ஏற்பட்ட காயம் தான் மனசுல ஆழமா இருக்கும். அது இப்ப வந்து அவனால எத வேணா வாங்க முடியும். என்ன வேணா பண்ண முடியும். ஆனா, அவனால அந்த சின்ன வயசுல ஏற்பட்ட காயத்த வந்து மறக்கவே முடியாது. அந்த காயம் ஆறவே ஆறாது. அதனால அந்த குழந்தை பருவம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த குழந்தை பருவத்துல அவங்களுக்கு எல்லாமே போதுமான அளவு கிடைச்சிருச்சு அப்படின்னா, அவங்க வந்து ஃபுல்ஃபில்லான ஒரு மனுஷங்களா இருப்பாங்க. கண்டிப்பா அன்பு கிடைக்கணும், உணவு, உடை, நல்லா தூங்குறதுக்கு ஒரு வசதியான ஒரு இடம். இந்த மாரி பேசிக்கான விஷயங்கள். இதுல அன்பு ரொம்ப பிரதானம். அந்த அன்பு இல்லாம எல்லாமே இருந்து, அன்பு இல்லாம போனாலும், அந்த குழந்தையோட இது வந்து அது மாதிரி லைஃப்ப வந்து தொலைச்சவங்க, லைஃப்ல வந்து
இன்னும் அதுல இருந்து வெளியே வர முடியாதவங்கள நிறைய பேரை நான் வந்து பார்த்திருக்கேன். என்ன ஒரே ஒரு காரணம்னா, அந்த அன்புங்கிறது வாழ்க்கையில வந்து அவங்களுக்கு எங்கேயுமே கிடைச்சிருந்திருக்காது. அதனால அவங்க தவறான வழிகளுக்கு போய், தவறானவங்க கையில சிக்கி, நிறைய அவங்களுக்குள்ள மனரீதியான உளவியல் பிரச்சனைகள் நிறைய வந்து, அது வந்து அவங்க தெரியாம கல்யாணம் ஆனா சரியாயிரும்னு சொல்லி கல்யாணம் பண்ணி, அந்த பொண்ணோட லைஃபோ இல்ல அந்த பையனோட லைஃபோ ஸ்பாயில் ஆகி, அவங்களுக்கு குழந்தையும் பிறந்து அந்த குழந்தையோட எதிர்காலமும் வீணாகி, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இது மாதிரி இந்த இதை பேசணும்னா நிறைய பேசிட்டே போகலாம். ஸோ இதுதான் இந்த மாதிரி நம்மளுடைய மைண்ட் பேட்டர்ன் தான் காரணம். அந்த மைண்ட் பேட்டர்ன்லாம் வந்து எங்கிருந்து வருதுன்னா நம்மளுடைய பாஸ்ட் லைஃபோடைய, அதாவது இந்த பாவ புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுல வந்து இது கிடையாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. பாவ புண்ணியம்லாம் ஒன்றும் கிடையாது, இருக்குன்னு சொல்லுவாங்க சில பேர். ஓஷோவே வந்து அதை பத்தியெல்லாம் பெருசா கர்மாவை பத்தியெல்லாம் அவரு இது பண்ண மாட்டாரு. ஆனா என்னோட புரிதல்ல இருந்து நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னா, பாவ புண்ணியங்கிறது வேற மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னன்னா, இப்போ அதாவது இத வந்து ஆழமா திரும்ப மனம், இதயம் இப்படி எண்ணங்கள், உணர்வுகள் இப்படி போய் நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது மனம் வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து உங்களை வந்து ஏதோ கெடுதல் பண்ணிட்டாங்க. அப்ப வந்து மனம் வந்து என்ன சொல்லும்னா, நீ பதிலுக்கு அவனுக்கு ஒரு கெடுதல் பண்ணு அப்படின்னு சொல்லும். ஆனா நம்மளுடைய ஃபீலிங்ஸ், நம்மளோட ஹார்ட் என்ன சொல்லும், வேண்டாம், அவன் செஞ்சா அது அவனோட இயல்பு, நம்ம அப்படி செய்ய வேண்டாம் அப்படின்னு சில பேருக்கு சொல்லும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, மனம் ஸ்ட்ராங்கா இருக்கும், மனம் சொல்றதை கேட்டு அதை பண்ணிடுவாங்க, கெடுதல் பண்ணிடுவாங்க. சில பேர் வந்து மனம் சொல்றத அவங்க வந்து கேட்கவே மாட்டாங்க, இயல்புலயே எப்படி இருப்பாங்க, இதயம் என்ன சொல்லுதோ அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இவங்க வந்து பதிலுக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டாங்க, அவங்க பண்ணதையும் அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து, அதாவது மனம் சொல்றதை கேட்டா நம்மளும் பதிலுக்கு கெடுதல் செய்வோம். அப்ப நமக்குள்ள அந்த கெட்ட எண்ணங்களுடைய தாக்கம் வந்து அதிகமா இருக்கும். அதை வந்து நம்ம செயல்படுத்துவோம். மனம் வந்து எப்பவுமே அந்த மாதிரி நெகட்டிவா தான் சொல்லும். ஆனா அதை செயல்படுத்துறோமா, செயல்லையோ பேச்சிலையோ அதை வெளிப்படுத்துறோமா இல்லையாங்கிறதுல தான் இருக்கு. கெட்ட எண்ணம் வந்தாலே நம்ம வந்து ஐயோ அது தப்புன்னு கில்ட்டாக தேவையில்லை. அதை செயல்லையோ என்ன பேச்சிலேயோ வெளிப்படுத்தாம இருந்தாலே போதும். அதை ஓரமா ஒதுக்கி தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ அந்த மாதிரி அந்த கெட்ட மனம் சொல்ற அந்த தீங்கான விஷயத்த கேட்டு அதை செய்யறவன் வந்து அதே பேட்டர்ன்ல தான் போயிட்டு இருப்பான். அப்ப அவன் மேலும் 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 நிறைய பேத்துக்கு அந்த மாதிரி பதிலுக்கு பதில் செய்வான். ஒரு கட்டத்துல என்ன ஆகும், யாருமே தீங்கு செய்யாமே இவன் மற்றவங்களுக்கு தீங்கு செய்ய ஆரம்பிச்சிருவான். அதே போல இதையும் சொல்றதை கேட்டு நடக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, மேலும் மேலும் அவங்களுடைய குணம், அவங்களுடைய பண்புகள் வந்து மெருகேறிட்டே போகும். அவங்க கிட்ட இருக்கிற அந்த நல்ல குணங்கள் வந்து தலை தூக்கும், ரொம்ப அதிகமா அவங்களை டாமினேட் பண்ண ஆரம்பிக்கும். கெடுதல், அந்த கெட்ட மனம், அந்த மனம் வந்து தீங்கு சொல்ற மனம் வந்து குறைஞ்சிட்டே வரும். அது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் அவங்க லைஃப்ல வரும். அது வந்து இது வந்து அடுத்த பிறவிலையும் வந்து அவங்களுடைய லைஃப்ல ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. அது மாதிரி நம்ம பார்த்திருப்போம். அதே போல இத கேட்டுட்டு போறவன் என்ன பண்ணுவான், மைண்டோட இதுல சிக்கி மைண்ட் இன்னும் என்னென்னோ கடைசியில இவனையே சீரழிக்க ஆரம்பிச்சிடும் மைண்ட். அப்போ இவனுடைய இதே பேட்டர்ன்ல வாழ்ந்துட்டே போயிட்டு இருந்தான்னா என்ன ஆகும்னா, இது வந்து அவனுடைய அடுத்த பிறவிலையும் எதிரொலிக்கும். அவன் வந்து எல்லாத்துக்கும் கெடுதல் செய்வான், மத்தவங்களை அழிக்கிறது மட்டும் இல்லாம தன்னைத்தானே கடைசியில அழிச்சுக்குவான். ஸோ இதுதான் நான் வந்து பாவ புண்ணியம்னு சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இந்த மனதின்படி போய் தீங்கு செஞ்சு தானே அழிஞ்சு போனவன் வந்து அந்த அந்த பாவம், அதான் அந்த அந்த பேர் வந்து வேறையா இருக்கலாம். ஆனா இதுதான் அதோட கான்செப்ட்ன்னு நான் நினைக்கிறேன். அது பாவம். இந்த புண்ணியங்கிறது அந்த மேன்மையான குணங்களை ஃபாலோ பண்ணிட்டு போய், அந்த இதயத்துடைய உணர்வுகளை ஃபாலோ பண்ணிட்டு போய் மேன்மையான ஒரு நிலைக்கு போறவங்க வந்து புண்ணியம் பண்ண ஆத்மாக்கள்னு சொல்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்னா அது வந்து மக்களுக்கு வந்து புரியும். சும்மா மொட்டையா பாவம் செய்யாத புண்ணியம் அந்த அப்ப பாவம்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் பாவம், அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யறது பாவம் அப்படின்னு வைங்க.
அந்த கெடுதல் செய்ய தூண்டுறது எது? அவன் மைண்டு தானே. அப்ப அந்த மைண்டு பேச்ச கேட்காம ஒதுக்கி வைக்க தெரியணும். நம்மளுடைய உணர்வுகளை ஃபாலோ பண்ண தெரியணும். அததான் ஓஷோ நிறைய இடங்கள்ல சொல்றாரு. உன்னுடைய உணர்வுக்கு உண்மையா இரு. உன்னுடைய உணர்வு என்ன சொல்லுதோ அதன்படி வாழு அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இது 2 பேர் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இதுக்கு பதில் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். மேலும் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தா சொல்லுங்க, பதிவு பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச வரையில நான் அதுக்கு பதில் சொல்றேன். நன்றி.